அடுத்த செய்தி உங்களுக்கு ரொம்ப குஜாலான செய்தி. ஐயோ, ராஜஸ்தான் நீதிமன்றம் அதாவது திருமணம் வயது 18 அப்படின்னு வச்சிருக்காங்க இல்லையா, அதுல 18 21 பெண்களுக்குன்னு வச்சிருக்காங்க, ஆண்களுக்கு 18ன்னு வச்சிருக்காங்க. அதுல யாராவது ஒருவர் 18 வயதை கடந்தவரும் இன்னொருத்தவர் 18க்கு கீழே 17 வயதை இருப்பவர்களும் ஒன்றாக சேர்ந்து வாழலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லப்பா, ஜாலியா இருந்துங்கப்பா அப்படின்னு ராஜஸ்தான் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இப்ப இதை குறித்து நம்ம கருத்து சொன்னா இவர்கள் தான் கலாச்சார காவலர்களா அப்படின்னு எல்லாம் ஆரம்பிப்பானோ, பழமைவாதிகள் பாஞ்சு வருவாங்க, பூமர் அங்கிள் அப்படின்லாம் சொல்லுவானுங்க. அது அந்த பைத்தியக்காரர்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். இது என்ன, உண்மையிலே இந்த தீர்ப்புங்கிறது இந்திய கலாச்சாரத்தின், இந்திய பண்பாட்டின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு போர் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதுக்கு பேர் தீர்ப்பு கிடையாது, இது பேர் உத்தரவு கிடையாது, இதை விட கேவலமாக சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் காரணம். இன்னும் கேள்வி வரும், வேற விஷயத்துல நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று போராடுகிற நீங்கள் இந்த விஷயத்துல ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்களேன்னு ஒரு குரூப் வரும். இதுக்கு அடுத்தது ஆப்ஷன் இருக்குது, இப்படிலாம் சொன்னா அடுத்தது சுப்ரீம் கோர்ட் போகலாம், அதெல்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறதுனால நான் அந்த தீர்ப்பை சொன்னவரை அவர் குடும்பத்துல அவர் பொண்ணெல்லாம் இப்படிதான் பண்ணுவாரா அப்படின்னு நான் கேட்டேன்னு வச்சுங்க, அது கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட், ஒரு நீதிபதியுடைய ஒரு கருத்தை அதுக்கு அர்த்தம் நான் கற்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் மேல வழக்கே தொடுக்கலாம். நான் அந்த நீதிபதி குடும்பத்துல அவர் பெண்ணை அப்படித்தான் அவர் வளர்த்திருக்காரு அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன், சொல்லவும் கூடாது. அவர் என்னன்னா மற்றவங்க வீட்டுல இது நடந்தா எனக்கு சந்தோஷம், அதை நான் ஜாலியா தீர்ப்பு சொல்லிட்டு போவேன், ஏதாவது பண்ணிட்டு நீங்க தாலியா இருக்கிறது உன் வீட்டுல தானே எனக்கு என்ன அப்படிங்கிறது மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப 2 பேர் இது பாருங்க, எனக்கு பார்த்த உடனேதான் திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடி அந்த பிறந்த நாளை கொண்டாடிய ஓசி ஜோர்ச்சி ஆசிரியர் வீரமணி அவருடைய பர்த்டேக்கு எல்லாரும் விஷ் பண்ணியிருந்தாங்க. அவர் சொன்ன ஃபேமஸ் கோட் ஏன்னா, பெரியார் நம்ம அவர் தமிழ்ல தான் பேசியிருக்காரு அப்படின்னு, அவர் ஆங்கிலத்திலையும் மிகவும் புலமை வாய்ந்தவர். ஒரு அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு. இந்த கருத்து இவங்க சொல்றாங்க, பெரியாரின் கருத்து தான் இப்பொழுது உலகமயமாகிறார். ஆக்ஸ்போர்ட்ல வந்துட்டு ஸ்டாலின் சொன்னார் தெரியுமா, உலகமயமாகிறார், ராஜஸ்தான் மயமாகி விட்டார் இப்பொழுது அந்த ஈவேரா. அவர் தான் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ 2 பேருக்குமே திருமணம், ஒரு பைண்டிங், ஒரு ஃபேமிலி பேரண்டிங், இந்த இதெல்லாம் இல்லாம 2 பேர் சேர்ந்து இருப்பாங்கன்னா அதுக்கு பேர் என்ன? ராமசாமி நாயக்கன் சொன்னதுதான், 2 பேர் சேர்ந்து இருப்போம், பிடிக்கலையா இரவோடு இரவாக நீ ஒரு பேகை தூக்கிட்டு போயிடு, நான் ஒரு பேகை தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு, வேற எந்த பேகேஜும் வேண்டாம் அப்படின்னு. பேகேஜே வேண்டான்னு நினைக்கிறது ஒரு பக்கம், ஒருவேளை பேகேஜ் உருவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ அவங்களுக்கு பேரண்டிங்கிறத அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்க போறா அப்படிங்கிறது. இப்போ ஜப்பான்ல ஒரு பெரிய அதை பற்றின அந்த கண்ட்ரியுடைய எக்கனாமிக் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்துட்டு இருக்கு, இந்தியா அதை பீட் பண்ணிடுச்சு அப்படிங்கிறாங்க. அது தொழில்நுட்ப ரீதியாக இந்தியா பெரிய அளவு வளர்ந்துட்டு இருக்கு, நான்காவது பாய்ச்சல்ல போகுது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதுக்கு பக்கபலமாக இருப்பது இந்தியாவுடைய பாப்புலேஷனும், குறிப்பாக இளைஞர்களுடைய பாப்புலேஷனும். ஜப்பான்ல வயதானவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கு. பல பெண்கள் திருமணம் செய்து கொள்வதையே விரும்பவில்லை, அந்த வயசானவங்களை பார்த்துக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. இன்னும் மேற்கத்திய நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகளில் வயசானவங்களை பார்த்துக்கிறதுங்கிறது கவர்மெண்ட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையெல்லாம் இருக்கு. இப்போ புதுசாக ஒரு விஷயம் சொல்றாங்க, என்னன்னா, அதாவது இது இந்த கலாச்சார அழிவுன்னு ஏன் இதை நம்ம சொல்றோம்னா, இப்போ லிவிங் டுகெதர், இப்போ நாளைக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய எப்படி வளர்க்குறது, யார் வளர்க்குறது, அவனை எந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு, ஸ்கூல்ல சேர்க்கிறப்ப அப்பான்னு இவன் பேரை கொடுக்கறதா கார்டியன்னு கொடுக்கறதா, இப்படிங்கிற சிக்கல்லாம் வரும் பொழுது அந்த குழந்தையே வேண்டாமே அப்படிங்கிற ஒரு கொஞ்ச நாளைக்கு ஜாலியாக இருந்துட்டு போவோம். அப்புறம் உனக்கு யாரையாவது பிடிச்சுன்னா நீ அவங்களோட அடுத்த லிவிங் டுகெதர், நான் செகண்ட் இன்னிங்ஸ் அனுப்புகிறேன்னு இந்த பொம்பளையும் ஒன்று ஆரம்பிக்கும். இது போல இவங்க எத்தனை இன்னிங்ஸ் விளையாடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த சிக்கல் வருதுங்கிற அந்த பேரண்டிங், அந்த வயசானவங்களை பார்த்துக்கிறது. இப்போ புதுசாக என்ன சொல்றாங்கன்னா, டிங்க் கல்ச்சர் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா தெரியுமா உங்களுக்கு? பூமர் அங்கிள் நினைச்சு நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. டிங்க் அப்படின்னா DINK, டபுள் இன்கம். இப்போ நீங்க சொன்னவங்கன்னா 2 பேருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் நிறைய சம்பாதிப்பாங்களான்னு இல்லை, சம்பாதிக்கிற பல ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு.
2 பேரும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா 2 சாஃப்ட்வேர்ஸ் இருக்காங்க. டபுள் இன்கம், ஆளுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் 1.5 லட்சம் 3 லட்சம். சூப்பர். இதனால இவங்க சொசைட்டிக்கு ஏதாவது செஞ்சுருவாங்களா அப்படின்னா, டபுள் இன்கம் வித்தவுட் கிட்ஸ், குழந்தை வேண்டாம். ஏன்னா அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா இப்போ நம்ம கல்யாணம்னு ஒன்று இருந்தால் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, குழந்தை வரும். அந்த குழந்தைய நம்ம அடுத்த தலைமுறைக்கு நல்ல குழந்தையாக இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கணுங்கிற அந்த அதெல்லாம் வேண்டாம், வித்துட்டுருக்கேன். சரி, வேற என்ன பண்ணுவேன்னா, பெட், ஏதாவது ஒரு பெட் அனிமலை வளர்த்துக்கிட்டு அந்த நாயை மட்டும் அழைச்சிக்கிட்டு தெருவா, அதுவும் அவங்க வீட்டில் நைட்டெல்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க, பகல்லெல்லாம் எங்கேயாவது அழைச்சிட்டு போயிட்டு அது கூட அது நடக்கிற தூரம் தான் இவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது மாதிரி தங்களை நினச்சிக்கிட்டு இப்படியே போயிட்டு. இப்போ அதனால தான் இந்த எண்ணிக்கை அதிகமானதுனால என்ன தெரியும், இப்போ பெட்டு பற்றி ஏதாவது கேஸ் வந்தால் உடனே நாய்க்காக இவங்களும் நாய் மாதிரி கத்துற அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த டிங்க் கல்ச்சர், இப்போ லிவிங் டுகெதர், டிங்கு, அடுத்தது இன்னும் என்னென்னலாம் ஆகுமோன்னு நமக்கு தெரியாது. இந்த கலாச்சார சீரழிவுக்கு நீதிமன்றமே காரணமாக இருக்குதுங்கிறது தான் நமக்கு வந்து மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது. ஆர்டிகல் 21 தனி மனித சுதந்திரம் ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் சுதந்திரம் கேட்டகரியில வருதுங்கிறாங்க. எல்லா சுதந்திரம் இருக்கு, எல்லா சுதந்திரமும் இருக்கு. அதே நேரத்துல எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கிறதோ இந்திய கான்ஸ்டிடியூஷன்ல இந்த டியூட்டிஸ்னு ஒண்ணு இருக்குது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு இருக்கு, அந்த விஷயங்களும் இருக்கு. அதை வந்து மறந்து விட்டு ஒன்லி ரைட்ஸை மட்டுமே நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது பாக்குறோம். அதனாலதான் இந்த கலாச்சார விழுமியங்கள் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஆர்எஸ்எஸ்லேயே பாரதின்னு ஒன்று இருக்குது. அது குடும்ப விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடியது. குடும்பம் அடுத்த தலைமுறை இந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்ட சமுதாயமாக இருக்க வேண்டும், எப்படி நல்லொழுக்கம் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அவங்கெல்லாம் கூட நம்ம ஸ்ட்ரீட் டிவியில் அந்த அமைப்பை சார்ந்தவர்கள், அவங்களுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து கூட இங்கே ப்ரோக்ராமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இப்படிப்பட்டவர்களும் நம்மளோட இருக்கிறாங்க. ஆனா இவர்களுடைய மனதையும் கூட ஏன்னா படிச்சீங்கன்னா நீங்க பல விஷயங்கள் வேற மாதிரியும் யோசிப்பீங்க. கேட்டா அதை வந்து லேட்ரல் திங்கிங்னு இவனே சொல்லிட்டு இருப்பான். இப்படியெல்லாம் யோசிக்கணும். ஆனால் நம்ம அந்த கலாச்சாரத்தை, அந்த இந்து பண்பாட்டு விஷயத்தை அவங்களுக்கு இன்னும் ஆழமாக சொல்லித்தர வேண்டும். காரணம், நம்மளுடைய நீதிமன்றங்களே தவறாக வழிகாட்டுகின்றன அப்படிங்கிற ஒரு அச்சத்தையும் மனதில் வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் வேகமாக வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி காட்டுது.